தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் குடமுழுக்கிற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்துள்ள சந்திரன் வழங்கிட கேட்கலாம். சந்திரன் வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் பராக்கிரம பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது. பழங்கால பாரம்பரியத்தை கொண்ட இந்த கோவில் மத்திய தொழில்துறையின் கண்காணிப்பில் உள்ளது. இப்பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த கோயில் தான் வழிபடுவது மட்டுமல்லாமல் அந்த நேரம் செலவழிப்பர். காசி விஸ்வநாத் திருக்கோயில் செயல் அலுவலர் முருகன் வாய்மொழி உத்தரவின் பேர் கோவில் பகுதியில் 100 டிராக்டர் அதிகமான மண் அள்ளப்பட்டது. ஆனால் கோவிலின் கட்டணம் உறுதியிலிருந்து ஆடும் நிலையில் உள்ளது. அரசு தரப்பிற்கு போதிய நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை. ராஜகோபுரத்தில் பலரும் சரி செய்யப்படாமலே வண்ணம் பூச்சி நிறைவாட உள்ளது. அரசு நிதி மோசடி செய்யப்பட்டதோடு அல்லாமல் கோவில் உரிய தன்மை கேள்விக்குறியாக உள்ளது. இதனால் பழமையான கோவில் இலக்க நிலையும் பக்கத்தில் அச்சுறுத்த ஏற்படும் நிலை உள்ளது. எனவே இது முடியும் வரை கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் இடைக்கால தடை வழங்கி உத்தரவிட்டனர். இன்று மீண்டும் இந்த வழக்கு நீதிபதிகள் நிஷாபானு ஸ்ரீமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் 68 நாயன்மார்கள் சன்னதியிலும் தண்ணீர் இருந்தது. ராஜகோபுரம் பகுதியில் வெளிப்படையாக தெரிந்த வெடிப்புகள் மட்டும் சரி செய்வதாக தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் கோவில் புனருக்கான நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கோவில் திருவிழாவின் போதும் இதுபோல் ஏதாவது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பிட்டு ராஜகோபுரம் உள்ளிட்ட கோவில் புனர்வு பணி நிறைவேற்றன. குடமுழுக்கை நிறுத்துவதற்காக எந்த தேவையில்லை. ஆகவே குடமுழுக்கு நிகழ்வு முடிந்த பின்னர் ஐஐடி ஆய்வு செய்து அறிக்கை சமைக்கப்படும் என கூறியிருந்தார். இதையடுத்து நீதிபதிகள் குடமுழுக்கு நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்திரன்.